வணக்கம். மகாபாரதத்துல திருதராஷ்டிரருக்கு கண்ணு தெரியாது இல்லைங்களா? அவர் ஒரு தடவை கிருஷ்ணர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. கிருஷ்ணா, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் விதுரரோட பேச்சை கேட்டு நான் நெறி தவறாம நல்ல ஆட்சி பண்றேன். ஆனா எனக்கு 100 குழந்தைகள் பிறந்தும் ஒரு குழந்தை கூட உயிரோடு இல்லையே, ஏன் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் ஒரு கதை சொல்றாரு. ஒரு மன்னன் இருந்திருக்கிறாரு. அந்த மன்னன் கிட்ட ரொம்ப ஏழை ஒருத்தர் சமையல்காரரா வேலைக்கு போய் சேர்றாரு. மன்னனுக்கு நல்லா சமைச்சு போட்டு எப்படியாவது மன்னன் கிட்ட நல்ல பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமைச்சு போடுறாரு. மன்னனும் சாப்பிடுறாரு. அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால தலைமை சமையல்காரனாவும் அவருக்கு பதவி உயர்வெல்லாம் கொடுத்துட்றாரு. இந்த சமையல்காரருக்கு அது போதுமானதா இல்லை. இன்னும் நல்லா சமைச்சு போட்டு மன்னர்கிட்ட பரிசெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அரண்மனை பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல அன்னப்பறவைகள் நிறைய இருக்குது. அந்த அன்னப்பறவையோட குஞ்சு ஒண்ணு பிடிச்சு கொண்டு சமையல் பண்ணி அரசருக்கு கொடுக்குறாரு. அரசரும் சாப்பிடுறாரு. சரியான ருசி தாங்க முடியல. சரின்ட்டு சமையல்காரருக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்துட்டு இதே மாதிரி உணவு எனக்கு நிதமும் வேணும் அப்படின்னு வேற சொல்லிடுறாரு. நிதமும் இந்த சமையல்காரர் அந்த அன்னப்பறவையோட குஞ்சுகளை எடுத்துட்டு சமைச்சு அரசருக்கு கொடுக்கிறார். இப்ப கிருஷ்ணர் திருதராஷ்டிரர் கிட்ட கேள்வி கேட்கிறார். இப்ப சொல்லுங்க, இதோட பாவம் யார சேரும், அரசனுக்கா சமையல்காரனுக்கா அப்படின்னு. அப்ப திருதராஷ்டிரர் சொல்றாரு, இல்ல, இது பாவம் அரசனைத்தான் சேரும். சமையல்காரன் பாவம் அவன் பரிசுக்காகவும் பணத்துக்காகவும் செஞ்சுட்டான். ஆனா சாப்பிட்ட அரசருக்கு தானே அது தெரியணும் அப்படின்ட்டு. அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், நீங்க ஒரு அரசரா இருந்துகிட்டு இன்னொரு அரசர் பண்ணதே தப்புன்னு சொல்ற அளவுக்கு நெறி தவறாத ஆளா இருக்கீங்க. அதனால மிகப்பெரிய அரசவை, பீஷ்மர், துரோணர் எல்லாம் இருக்கக்கூடிய அரசவையில நீங்க அரசரா இருக்கீங்க, மனைவி மக்கள்லாம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர, 100 குழந்தையும் இறந்து போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, போன ஜென்மத்துல அந்த அன்னப்பறவை குஞ்சுகளை சாப்பிட்ட அந்த மன்னன் நீங்க தான். போன பிறவியில கண்ணு இருந்தும் நீங்க தெரியாம செஞ்ச அந்த பாவம் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தண்டனையா கிடைச்சிருக்குது. ஏன்னா அந்த அன்னப்பறவையோட தாய் பறவை எவ்வளவு வலியில இருந்திருக்கும், அந்த வலியை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம். நன்றி.